நமது சிவசிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அன்பர்களுக்கு அனைவருக்கும் இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் முத்து லட்சுமி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? குட் ஈவினிங் மேடம். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீச் பண்ண வந்திருக்கீங்க. வெல்கம் பண்ணிக்கிறேன். கேக்குதா? கேக்குது. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அக்ஷயா, இந்திரா ஹோமியோபதி அண்ட் காஸ்மெட்டாலஜி கிளினிக் சங்கரன் கோயில் தென்காசி மாவட்டத்தில் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து எம்டி பீடியாட்ரிக்ஸ் ஹோமியோபதியில் முடிச்சிருக்கேன். அது போக காஸ்மெட்டாலஜி, டயட் அண்ட் யோகா இதெல்லாம் வந்து கோர்சஸ் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே சேர்த்து தான் நாங்கள் இங்கே வந்து கிளினிக்ல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் வந்து என்ன பேசலாம் அப்படின்னு இருக்கேன்னா, சைல்ட் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் அப்படின்னா குழந்தைகளுக்கான வளர்ச்சி, குழந்தைகள் வளர்ச்சியை பத்தி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத பேசலாம்னா நான் இங்க வந்திருக்கேன். வணக்கம். ஸ்டார்ட் பண்ணிடலாம் இருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் சைல்ட் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன். குழந்தைங்க வந்து எந்த அளவுக்கு எப்படி வளர்றாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்றோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலே குளோபல் டெவலப்மெண்டல் டிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த வளர்ச்சியில ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை வந்து சீக்கிரமா கண்டுபிடிச்சு அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு வளர்ச்சி, நார்மலா வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும். அந்த வளர்ச்சியை பத்தி தான் நான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ குளோபல் டெவலப்மெண்டல்ல வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிராஸ், ஃபைன், காக்னிட்டிவ், சோஷியல், எமோஷன், இதெல்லாம் 5ஆ நம்ம வந்து வளர்ச்சியை வந்து பார்க்கலாம். இது எல்லாமே நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கலந்தே பேசுறேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த 5 விதத்திலையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை பிறக்குது, அதுல இருந்து 2 மாசத்துல இருந்து நான் வந்து இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ 2 மாசத்துல எப்படி குழந்தைங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, கிராஸ் சொன்னேன் இல்லையா, கிராஸ்னா என்ன, உடம்பு ரீதியா அவங்களுக்கு எப்படி வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறது தான் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைன் அப்படின்னா ஃபங்க்ஷனலா எப்படி அவங்களோட வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சோஷியல், எமோஷனா அவங்களுக்கே புரியும். கோக்னேட்டிவ்னா அறிவுபூர்வமா, அறிவுத்தன்மையா அவங்களுக்கு வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபைன்ல வந்து 2 மாசத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னா, 2 மாசத்துல அவங்களுக்கு வந்து டோனிக் நெக் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டோனிக் நெக் போஸ்டர் அப்படின்னா, ஒரு குழந்தைய நம்மளோட கழுத்தை இப்படி திருப்பணும் அப்படின்னா அந்த பக்கத்துல உள்ள கையும் காலும் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபிளக்ஷன் மாதிரி இப்படி இருக்கும். ஸோ இது வந்து 2 மாசத்துல உள்ள நார்மலான ஒரு விஷயம். ஸோ அது வந்து மைல்ஸ்டோன்ல நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படி இருக்குதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம். ஃபைன்ல பார்த்தோம் அப்படின்னா, கண்ணு வந்து இப்ப ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் காமிக்கிறோம் அப்படின்னா ஒரு 90 டிகிரி வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த கண்ணு போகும். ஏன்னா டோல் ஐ மாதிரி இருக்கும் இல்லையா, பிறந்தோடனே இப்படி பார்க்க மட்டும் தான் செய்வாங்க. ஸோ 2 மாசத்துல அவங்களுக்கு கண்ணு வந்து இப்படி கொஞ்சம் இப்படி தள்ளுறது, இந்த பக்கம் இப்படி தள்ளுறது, ஸோ அதை எல்லாத்தையும் பார்க்கலாம். அது வந்து அதுவுமே ஒரு 90 டிகிரி வரைக்கும் தான். ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி காட்டுறோம் அப்படின்னா ஒரு 90 டிகிரி வரைக்கும் அந்த அந்த ஆப்ஜெக்ட் போறத அந்த குழந்தைங்க பார்க்கும். அடுத்து லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா, லாங்குவேஜ்ல வந்து பூஸ் பூஸ் அப்படின்னா குழந்தைங்க வந்து எப்படி பேசும் அப்படின்னா அப்படின்னு அந்த வார்த்தைகள்லாம் அது சொல்ல ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம லாங்குவேஜ்ல சொல்லலாம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோஷியல்ல வந்து 2 மாசத்துலயே அவங்களுக்கு ஒரு ஸ்மைல் இருக்கும். சோஷியல் ஸ்மைல்னு சொல்லுவாங்க. இத்தனை நாள் வந்து தன்னைத்தானே சிரிக்கும், எதுக்கு சிரிக்கும் குழந்தைங்களுக்கு தெரியாது. ஆனா 2 மாசத்துல கொஞ்சம் அவங்களுக்கு பார்வைகள் நல்லா வந்து கொஞ்சம் பார்த்து நம்மளை பார்த்து சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அம்மா அம்மான்னு தெரியும், கண் பார்வை நல்லா தெரியும், அதை பார்த்து நல்லா சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பேரு சோஷியல் ஸ்மைல்னு சொல்லுவோம். ஸோ 2 மாசத்துல அவங்களுக்கு ஒரு சோஷியல் ஸ்மைல் மாதிரி நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா, ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா அதை வாட்ச் பண்ணணும், அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வரும். ஓகேவா? 3ஆவது மாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆவது மாசத்துல கிராஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம அந்த குழந்தைய படுத்துட்டு இருக்கும் போது நம்ம புல் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெட் வந்து ரொம்ப பின்னாடி போகாம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அது புல் ஆகும். ஓகேவா? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஹெட் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா கழுத்து வந்து எப்படின்னா தலை அப்படி நாப் ஆயிட்டே தான் இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரோல் இருக்காது குழந்தைங்களுக்கு 3 மாசத்துல. ஓகேவா? ஃபைன் பார்த்தோம் அப்படின்னா
நம்ம அவங்க கையை வந்து குழந்தைங்க கை இப்படி ஆட்டுறது, இங்க ஆட்டுறது, அது எல்லாத்தையும் அவங்களே நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இது வந்து ஃபைன் மோட்டார்ஸ் வந்து நம்ம கை என்ன பண்ணுது, இந்த கை என்ன பண்ணுது அப்படிங்கறத அவங்களே கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது 3 மாசத்துல நடக்கும். அடுத்து பார்த்தோம்னா நம்ம கிறுக்கு காமிக்கிறோம் அப்படின்னா அதை பாக்குறது. ஸோ வேற ஏதாவது விளையாட்டுத்தனமா காமிக்கிறத பாக்குறது, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ டால் நான் சொன்னேன் இல்லையா, பிறந்த உடனே கை இப்படி கண்ணு அப்படி முழிச்சு பாக்குறது. அந்த முழிச்சு பாக்குறது வந்து 2வது மாசத்துல கொஞ்சம் இவ்வளவு தூரம் வருது அப்படின்னா, இன்னொரு அடுத்த இந்த 3வது மாசத்துல இன்னும் கொஞ்சம் தள்ளி வருது பார்ப்பாங்க. இப்படி நம்ம ஆப்ஜெக்ட் இப்படி காமிக்கிறோம் அப்படின்னா அந்த நல்லா நல்லா திரும்பி பாக்குறது, அந்த தன்மை அவங்களுக்கு வந்துடும். அடுத்து பார்த்தோம்னா கையை ஓபன் பண்ணி பாக்குறது, அவங்க கையே சொன்னீங்க அது இருக்கும். ஸோ லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கூப் அப்படின்னு சொன்னாங்க, அது வந்து கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய பேச ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோஷியல். சோஷியல் என்னன்னா ஒரு பாட்டு பாட்டு கேட்கும், இல்ல வேற ஏதாவது சவுண்ட் கேக்குது அப்படின்னா அதை முழிச்சு பாக்குறது, அந்த சவுண்டை பாக்குறது, அந்த மாதிரிலாம் அவங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சுப்பாங்க 3 மாசத்துல. ஸோ ஹியரிங், நம்ம யாராவது பேசுவோம் அப்படின்னா அதை முழிச்சு பாக்குறது, ஒரு ஜர்க்கு, ஒரு திடீர்னு ஒரு சவுண்ட் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ஜர்க்கு கொடுக்கறது, அங்க பாக்குறது, அந்த தன்மை எல்லாமே அவங்களுக்கு வந்து ஆஹ் 3வது மாசத்துல வர ஆரம்பிச்சு. 4வது மாசம் பார்த்தோம்னா 4வது மாசத்துல ஃபைன் மோட்டார்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து புடிச்சுப்பாங்க. அதுவும் கரெக்டா நேரா கொடுத்தாலும் அதை புடிச்சுப்பாங்க, சைட்ல கொடுத்தா அதை பிடிக்கிற மனநிலை அவங்களுக்கு வராது. ஸோ அந்த பிடிக்கிற தன்மையும் அவங்களுக்கு இருக்காது. 4வது மாசத்துல உங்களுக்கு நேரா ஒண்ணு காமிச்சாங்கன்னா அதை புடிச்சுப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து லாங்குவேஜ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த கு அப்படின்னு சொல்றது எல்லாமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி க கு அதெல்லாம் கொஞ்சம் நிறையவே இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க. வாய்க்கு நடுவுல வந்து லிப்ஸ் வச்சு அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து சோஷியலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாப்பாடு கொடுக்குறோம், இல்ல வேற ஏதாவது ஸ்பூன் பக்கத்துல கொண்டு வராங்க, இல்ல பக்கத்துல ஏதாவது சாப்பாடு செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்துட்டு சாப்பாடு பாக்குறாங்க, இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கொண்டு வராங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்படுவாங்க. சவுண்ட் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேசுறோம் அப்படின்னா அதை கேட்பாங்க, யார் என்ன சொல்றாங்கிறத அதை வந்து புரிஞ்சுப்பாங்க. அப்பதே சொன்ன மாதிரி ஜர்க்கு கொடுக்கறது எல்லாமே கேட்கறதான்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு மியூசிக் எல்லாம் வந்தா திரும்பி பாக்குறது, அந்த மாதிரி தன்மை எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். 6வது மாசம் பார்த்தோம்னா திரும்ப ஆரம்பிப்பாங்க. ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் திரும்புறது, இன்னொரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் திரும்புறது. அது கொஞ்சம் கொஞ்சமா 6 மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து ஃபைன் மோட்டார் பார்த்தோம்னா ஃபீடிங் பாட்டில், அவங்க ஃபீடிங் பாட்டில் அவங்களே புடிச்சுப்பாங்க. ஸோ நம்ம புடிச்சிட்டு ஃபீடிங் பாட்டில குடிக்கிறது, அந்த இது வந்து இத்தனை நாள் நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 6வது மாசத்துல இருந்து அவங்களே புடிச்சு குடிப்பாங்க. அடுத்து வந்து ஒரு ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் காலையை தானே புடிச்சுட்டு வாயில வைக்கிறது. ஸோ அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, குழந்தைங்க வந்து விரல் எடுத்து வாயில வச்சாங்கன்னா மாமாக்காகாது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம். அவங்களோட காலை அவங்களே பார்த்து வாயில வச்சுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். அது அவங்க வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் பண்ண ஆரம்பிப்பாங்க. லாங்குவேஜ் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சுவாங்க. பேன்னு உளருவாங்க, ஏதாவது அவங்களுக்கு தன்னைத்தானே சொல்லிப்பாங்க. அதெல்லாமே 6 மாசத்துலன்னா அவங்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா சோஷியலா வந்து ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டி அப்படின்னா புதுசா தெரியாதவங்கள்ட்ட வந்து அவங்க போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. அம்மா யாருன்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. 6 மாசத்துல அம்மா இதான் நம்ம அம்மா அப்படிங்கறது தெரிஞ்சிடும். ஆனா புதுசா யாருக்கிட்டையும் போகவும் மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஸோ இது பார்த்தோம்னா இது ஒரு சாதாரண விஷயம். இது பேர் வந்து ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்றாங்க. கூட்டத்துக்கு போனா சவுண்ட் அதிகமா இருந்தாலும், புதுசா ஒரு இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இதான் நம்ம வீடு, இதான் நம்ம ரூமுங்கிறது தெரியும், இதான் நம்ம அம்மா, இதான் நம்ம பாட்டின்னு தெரியும். ஸோ புதுசா யாரையாவது பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இது பேர் ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹியரிங்னா நம்ம ஏதாவது பேசுறோம் அப்படின்னா அதை வந்து டர்ன் பண்ணி கேட்பாங்க, யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா அதை கேட்டுப்பாங்க. ஸோ அதெல்லாமே இருக்கு. அதான் ஹியரிங்ல 8 மாசம் பார்த்தோம்னா 8 மாசத்துல வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு சப்போர்ட்டோட தான் உட்காருவாங்க. 2 கையும் இப்படி புடிச்சிட்டு ஒரு சப்போர்ட்டோட உட்காருவாங்க. ஓகே, வேற ஏதாவது ஃபைன் மோட்டார்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கையை வந்து இப்படி புடிச்சிட்டு ஏதாச்சும் கொடுத்தோம் அப்படின்னா அதை புடிச்சுப்பாங்க, நல்லா டைட்டா புடிச்சுப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஹேண்ட்ல தான் பிடிப்பாங்க.
ஆனா கொஞ்சம் மாசம் கழிச்சு ஒரு ஹேண்ட்ல இருந்து இன்னொரு ஹேண்டுக்கு தள்ளி திருப்புறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ லாங்குவேஜ் பார்த்தோம்னா ஒரு வார்த்தை டாடா, மாமா, கக்கா அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவங்க வந்து 8 மாசத்துல பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அடுத்து வந்து கிராஸ் மோட்டார் பார்த்தோம் அப்படின்னா 10 மாசத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லாவே ஒரு பியர் மாதிரி இப்படி ஒரு தாங்கலோட கைத்தாங்கலோட கொஞ்சம் நடக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு பர்னிச்சர் புடிச்சிட்டு இன்னொரு பர்னிச்சர் புடிச்சிட்டு அந்த மாதிரி நடப்பாங்க. டக்குன்னு அடுத்த ஸ்டேஜ் நடக்க முடியாது அவங்களால. ஆனா ஒரு பர்னிச்சர் புடிச்சிட்டு இன்னொரு பர்னிச்சர் புடிச்சு நடப்பாங்க. அது 10 மாசத்துல நடக்கும். ஆனா 8 மாசத்துல நல்லா ஸ்ட்ராங்கா கையை புடிச்சிட்டு உட்காருவாங்க. இது வந்து நார்மலான 8 மாசத்துலயும் 10 மாசத்துலயும் நடக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஃபைன் மோட்டார்ல வந்து 10 மாசத்துலன்னா சின்னதா பின் போட்டா இல்ல சின்ன சின்ன பொருள் தான் அவங்களால புடிச்சு எடுக்க முடியும். அதெல்லாம் தேடி தேடி புடிச்சு எடுப்பாங்க. ஏதாவது ஒரு குட்டியா இருக்கிறதெல்லாம் புடிச்சு எடுப்பாங்க. அது வந்து பென்சில் கிராஸ்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் புடிச்சு எடுக்கிறது இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா லாங்குவேஜ் வந்து அதே மாதிரி மாமா, டாடா, அம்மா, அப்பா அது எல்லாமே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வார்த்தைகள் அவங்களால அது பேச முடியும். ஓகேவா? அடுத்து வந்து சோசியலா நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா நோ நோ, பாய் பாய் அதெல்லாம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. 10 மாசத்துல நல்லாவே டாட்டா காட்ட ஆரம்பிக்கிறது, நோ நோ சொல்றது இதெல்லாமே அவங்க பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அடுத்து 12 மாசம். 12 மாசத்துல இதுல வந்து என்னன்னா பிக்கு பூலா விளையாடுவாங்க. காணும் தாச்சி அப்படிலாம் பார்த்து விளையாடுறது, கண்ணை மூடிட்டு விளையாடுறது இந்த இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இது வந்து 10 மாசத்துல இது எல்லாமே நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து 12 மாசம். ஒரு வயசு தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் தப்பி தப்பி தட்டி பிடிச்சு நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, நல்லா நிற்பாங்க. இது வந்து கிராஸ் மோட்டார்ல சொல்லலாம். ஃபைன் மோட்டார்ல நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் நல்லா புடிச்சு எடுக்க ஆரம்பிக்குது. ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் கொடுக்காம இருக்கிறது, அந்த பொருள் அவங்க கிட்ட வச்சுட்டு இன்னொரு பொருள் வாங்குறது, இந்த மாதிரி தந்திரமான வேலை. காக்னேட்டர் வந்து அவங்களுக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் நல்லாவே அறிவு ஆற்றல் வந்து நல்லாவே அவங்களுக்கு வளர்ந்துடும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு ஏதாவது மறைச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா அதை பார்த்து எடுக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க. பொதுவாவே இந்த இதுல வந்து ரொம்ப பர்னிச்சரை புடிச்சு நடக்க மாட்டாங்க. பட் நல்லாவே நடப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஒரு டாய் நான் சொன்ன மாதிரி ஒரு டாய் கொடுத்தோம்னா இன்னொரு டாய் வந்து இன்னொரு கையில வச்சுட்டு அந்த டாய் வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்தோம் அப்படின்னா இன்னொரு விஷயத்தை தூக்கி போடுறது. ஆனா தூக்கி போடும் போதே அவங்க கீழே விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஃபோர்ஸா தூக்கி போடும்போது அவங்களால அது புடிச்சிக்க முடியாம கீழே விழுந்துருவாங்க. இதெல்லாம் ஒரு வயசுல நடக்கிறது. ஸோ லாங்குவேஜ் பார்த்தோம்னா 2 வார்த்தைகள் அம்மாட்டா, அப்பாவா, பாவா அப்படின்னு சொல்லி 2 வார்த்தைகளா அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க கரெக்டா ஒரு வயசுல. அடுத்து வந்து ஏதாவது தெரிஞ்ச லைட்டு, ஃபேனு இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. நார்மலான விஷயம். அடுத்து நாய், பூனை அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி கொடுத்தோம். நாய் ஒவ்வொரு பண்ணும், பூனை வந்து மியா சொல்லுவோம் அப்படின்னா அது அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க 1 வயசுல. ஓகேவா? 1.5 வயசுல பார்த்தோம்னா நல்லாவே நடப்பாங்க. குடிக்காம நடப்பாங்க. இது வந்து நம்ம 1.5 வயசுக்கு மேல ஒருத்தவங்களால நடக்க முடியல அப்படின்னா அது டெவலப்மெண்டல் டிலேல வந்துடும். 1.5 வயசுல நல்லா நடக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம். நல்லா நடந்துருவாங்க. ஓகேவா? நல்லா நிக்கிறது, நல்லா நடக்கிறது எல்லாமே 1.5 வயசு நல்லாவே வந்துடும். 8 மாசம் கழிச்சு நல்லாவே உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஃபைனல பார்த்தோம்னா ஒரு 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 பேஜ வந்து மெதுவா திருப்புறது அதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஸ்கில்லாம் வந்துடும். அடுத்து ஒரு பெண்ணை திறந்து மூடுறது இது வந்து அவங்களுக்கு 1.5 வயசுல நடக்கும். ஸோ அந்த இதெல்லாம் அவங்களுக்கு வந்துடும். அடுத்து என்ன பண்றது, ஒரு பால வந்து எரியறது, அந்த எரிஞ்சு கீழே விழுறாங்க இல்லையா, அது கொஞ்சம் இப்ப விழாத மாதிரி அவங்க தப்பிப்பாங்க. அதை தத்தி தத்தி அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. ஸோ அடுத்த லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அனிமல் நாய், பூனை, வேற ஏதாச்சும் நம்ம கோழி, குருவி அதெல்லாம் காமிச்சோம்னா அவங்களுக்கு புரியும். புக்ஸ்ல அதெல்லாம் பார்த்தாங்கன்னா அதை காட்டுவாங்க, அதை வந்து சொல்லுவாங்க, அது என்ன பண்ணுங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நார்மலாவே 1.5 வயசுல வந்துடும். ஓகே, நிறைய வார்த்தைகள் அவங்களுக்கு 1.5 வயசுல தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஏதாவது காட்டுறோம், இப்போ ஃபேனை காட்டு, நான் எங்க இருக்கு காட்டு, பூனை எங்க இருக்கு காட்டு அப்படின்னா நல்லாவே அவங்க காமிச்சிடுவாங்க. ஸோ அந்த அறிவாற்றல் எல்லாமே அவங்களுக்கு 1.5 வயசுல வர ஆரம்பிச்சிடும். அடுத்து சோசியலா பார்த்தோம்னா அப்பா அம்மா என்ன பண்றாங்களோ அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபாதர் வந்து ஏதாவது எடுத்து வைக்கிறாங்க, ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா அதே மாதிரி அவங்க இமிடேட் பண்ணி செய்வாங்க.
அம்மா ஏதாவது செஞ்சாங்கன்னா அதே மாதிரி அவங்களும் செய்வாங்க. ஸோ என்ன பண்றாங்களோ அதை இமிட்டேட் பண்ணி அதே மாதிரி செய்வாங்க. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம கேட்டோம்னா முட்டை கொடுக்கறது, ஸோ ரொம்ப கொஞ்சுறது, அதெல்லாமே 1.5 வயசு நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ட்ரெஸ் போடும்போது கோஆப்ரேட் பண்றது, நம்ம வந்து ஒத்த கால் எடுத்து காட்டு, ஒரு கை எடுத்து காட்டு அப்படின்னா அதே மாதிரி செய்யறது, அந்த மாதிரிலாம் அவங்க கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுக்கு. அடுத்து 1.25 வயசு. 1.25 வயசுல பார்த்தோம்னா நல்லாவே நடப்பாங்க. ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இங்கேருந்து அங்க ஓடுறது, அங்கேருந்து இங்க ஓடுறதுன்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணி அத ஓட ஆரம்பிச்சிருவாங்க. எங்கேயா நடந்து போறது அப்படின்னா நல்லா நடக்கிறது, ஓட ஆரம்பிக்கிறது. மாடிப்படி ஏறது அப்படின்னாலுமே புடிச்சிட்டு ஏற ஆரம்பிச்சிருவாங்க. பிடிக்காம அவங்களால ஏற முடியாது, புடிச்சிட்டு ஏற ஆரம்பிச்சிருவாங்க. ஃபைன் மோட்டார் பார்த்தோம்னா தன்னைத்தானே ஃபீட் பண்ணிக்கிறது. ஒரு ஸ்பூன் எடுத்து அவங்க வாயில வச்சுப்பாங்க, பட் அது கரெக்டா உள்ள போகாது, கீழே விழுந்துரும். அப்புறம் வந்து அவங்களுக்கு ஸ்பில் ஆயிரும். அதை எடுத்து திருப்பி வாயில வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தன்னைத்தானே ஃபீட் பண்ணிக்கிறது வந்து 1.25 வயசுல வந்து. ஸோ நம்ம ஃபீடிங் வந்து அவங்களே சாப்பிட்றது வந்து 1.25 வயசுல நம்ம ஆரம்பிச்சிடலாம். அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஸ்கிரிபிள் பண்றது, மூடி திறக்கிறது, நல்லா ஸ்கிரிபிள் பண்றது நோட்ல, அதெல்லாமே அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து ஒரு ஒரு பால எறிகிறாங்க அப்படின்னா கீழே விழாம அவங்க எரிஞ்சிருவாங்க. இத்தனை நாள் வந்து அவங்க எரியும் போது கீழே விழுந்துருவாங்க, இப்ப கீழே விழாம அவங்களே எந்திரிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாமே அவங்களுக்கு வந்து நல்லாவே வரும். அடுத்து ஸ்பூனை வந்து அடுத்து கொஞ்ச நாள்ல மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க, நல்லா வாயில வச்சு சாப்பிட்ற மாதிரி மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. லாங்குவேஜ் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு 10 வார்த்தை சொல்லுவாங்க. மாமா, தாத்தா, அப்பாவோட பேரு, அம்மா பேரு, அவங்க பேரே தெரிஞ்சா சொல்றது, ஏதாவது ஒரு வார்த்தைகள், சித்தி, பெரியப்பா, அம்மா, அது எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு 10 வார்த்தை கிட்ட அவங்க சொல்லுவாங்க. நாய் பேரு, வேற ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு, பூனை, அந்த மாதிரிலாம் 10 பேர் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா சோஷியலா வந்து அம்மா வந்து நோ நோ, பாய் பாய் அதெல்லாம் சொன்னா, திட்டுனா, அதட்னா அவங்க நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும், பேசாம இருந்துருவாங்க. நைட் எல்லாம் வந்து ரெஸ்ட் ரூம், டாய்லெட் போறதெல்லாம் அவங்களுக்கு கம்மியாயிடும். நம்ம அவங்கள இன்டர்வல் நல்லா ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல் அவங்கள ட்ரைன் பண்ணோம் அப்படின்னா அவங்க நைட் வந்து நல்லா ட்ரை ஆயிடுவாங்க, காலையிலவும் நல்லா ட்ரை ஆயிடுவாங்க. 2 வயசுல பார்த்தோம்னா நல்லா ஓட ஆரம்பிச்சுவாங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடுறது, மேலே ஏறுறது. ஆனா இறங்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் மேலே ஏறுறது, பாலை கிக் பண்றது, அதெல்லாமே அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஃபைனல் வந்து பார்த்தோம்னா இத்தனை நாள் நல்லா கிறுக்கிட்டு இருந்தது அவங்க இப்போ வந்து நல்லா கோடு போட ஆரம்பிச்சுவாங்க, நேரா கோடு போடுவாங்க, ஹரிசோண்டலா கோடு போடுவாங்க, வெர்டிகலா போடுவாங்க, அது எல்லாமே நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ அடுத்து ஷூ போடுறது, சாக்ஸ் போடுறது, பேண்ட் போடுறது, அது எல்லாத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுமே செஞ்சிருவாங்க. அடுத்து ஒரு ஏதாவது நான் சொன்னீங்கன்னா ஜிப்பை போடுறது, ஜிப்பா உட்காருது, இந்த விஷயம்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. அவங்களே ஹேண்ட் வாஷ் பண்றது, டேப்பை திருப்பி வாஷ் பண்றது, திருப்பி டேப்பை க்ளோஸ் பண்றது, அந்த விஷயம் எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க. லாங்குவேஜ் பார்த்தோம்னா ஒரு 2 to 3 வார்த்தை தொடர்ந்து சொல்றது, ஃப்ரேஸ் மாதிரி அவங்களுக்கு நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து ஃபுட்டு, அவங்களுக்கு பால் வேணும், காஃபி பால் வேணும், வேற ஏதாச்சும் சாப்பாடு மம்மம் வேணும் அப்படின்னா அவங்களே அதை ஆஃபர் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறது அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நேம் அதெல்லாமே அவங்களுக்கே புரிஞ்சிடும், அவங்க அவங்க பேரை சொல்றது, அவங்க அப்பா பேரை சொல்றது, அது எல்லாமே நல்லாவே பண்ணுவாங்க. சோஷியலா பார்த்தோம்னா பேரலல் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலல் பிளேன்னா ஒரு ஒரு கூட்டமா குழந்தைங்க, அவங்க வயசுல உள்ள குழந்தைங்க, அவங்க பெரிய வயசுல உள்ள குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நேர் ஆப்போசிட்டா அவங்க விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. நேர் பக்கத்துல அவங்க எப்படி விளையாடுறாங்களோ அதே மாதிரி அவங்க விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பார்த்து விளையாடுறது, அவங்கள மாதிரி காப்பி பண்றது, அதெல்லாமே அவங்க பண்றாங்க. டால் வச்சு விளையாடுறது, அந்த டால் கிட்ட பேசுறது, அந்த டால் கிட்ட பிளாபர் பண்றது, அது எல்லாமே அவங்க என்ன டாலுங்கிறது அவங்க தெரியும், அந்த பொம்மையை பக்கத்துல வச்சுக்கிறது, அந்த மாதிரி அறிவுபூர்ணமான தன்மை எல்லாமே அவங்களுக்கு வந்து. அடுத்து பார்த்தோம்னா இமிட்டேட் அடல்ட்ஸ்னா பெரியவங்க எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்பா என்ன பண்றாங்களோ நான் சொன்னீங்க அதே மாதிரி அவங்க பண்றது, அம்மா என்ன பண்றாங்களோ அதே மாதிரி பண்றது, ஸோ அது எல்லாமே அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 3 வயசு பார்த்தோம்னா நல்லா ட்ரை சைக்கிள், மூணு கால் வண்டி வந்து அவங்க நல்லாவே போட்டுருவாங்க. அடுத்து மேல மாடி போடி ஏறுறது, கீழே இறங்குறது எல்லாமே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாவே அவங்களுக்கு வரும். அப்புறம் ஜம்ப், நல்லாவே குதிக்கிறது, ஒரு இடத்துல குதிக்கிறது, அடுத்த இடத்துல குதிக்கிறது, அது எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. டிப்டோல வந்து நிக்கிறது, அது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க.
அடுத்து ஃபைன் மோட்டார் பார்த்தோன்னா பெருசு எது சிறுசு எது அதுங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. லாங்கு ஷார்ட் அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ட்ரெஸ் பண்றது ட்ரெஸ் பண்ணாம இருக்கிறது அது எல்லாத்தையும் 3 வயசுல அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அவங்க அதை படி செய்வாங்க. ஓகேவா? அடுத்து ஒரு மனுஷனை வரையறது, ஒரு டிரா பண்றது, ஒரு சர்க்கிள் பண்றது, ஸ்கொயர் பண்றது அதெல்லாமே அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாமே நல்லா 3 வயசுல நல்லா வந்துடும். சர்க்கிள் வரைகிறது எல்லாமே நல்லாவே பண்ணுவாங்க. அடுத்து லாங்குவேஜ் பார்த்தோன்னா அவங்க வயசு என்ன அவங்களுக்கு தெரியும், அவங்க செக்ஸ் என்னன்னு தெரியும், எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் 3 வயசுல. கலர்ஸ் தெரியும், ஒரு 3 கலர் கிட்ட சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸை பட்டன் பண்றது அன்பட்டன் பண்றது அது எல்லாமே அவங்களுக்கு வந்து நல்லாவே 3 வயசுல வந்துடும். ஸ்டோரிஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா இத்தனை நாள் வந்து அவங்களுக்கு புரியாது. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ்ல வந்து அவங்களுக்கு நம்ம என்ன ஸ்டோரி சொல்றோமோ அதே மாதிரி அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது புரிஞ்சுப்பாங்க, அதை மாதிரி ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பொருள்ங்கிறத அவங்களுக்கு வந்து நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து ஒரு ஒரு 200 வேர்ட் கிட்ட அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அதுக்கான மீனிங்கும் அவங்களுக்கு புரியும், அது தெரியும், அவங்க பேசவும் செய்வாங்க ஒரு 3 வயசுல. சோஷியலா பார்த்தோம்னா நைட் நல்லாவே அவங்களால பிளாடர் கண்ட்ரோல் பண்ண முடியும், காலையிலும் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ 3 வயசுல எல்லாமே கண்ட்ரோல் நடக்கும்போது நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புவோம் இல்லையா? 3 வயசுல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒருவேளை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம், மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி வரும். அடுத்து குழந்தைங்களோட நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டாய்ஸ் எல்லாம் பிடிக்கும், டாய்ஸ் பக்கத்துல வச்சு விளையாடுவாங்க, டாய்ஸ் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, டாய்ஸை வந்து அவங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டாய்ஸோட பேசுவாங்க. அப்புறம் அவங்க சாப்பிட்றது அந்த டாய்ஸ் கூட்டம் நினைப்பாங்க, டாய்ஸ்க்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ அவங்க ஒரு பக்கத்துல அந்த டாயுமே அவங்க கூடயே இருக்கிற மாதிரி அவங்க வந்து இமேஜினேட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அந்த டாய்ஸ் கூட. 4 வயசுல பார்த்தோம் அப்படின்னா 4 வயசுல நல்லா நடப்பாங்க, நல்லா படி ஏறுவாங்க, நல்லா இறங்குவாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க. ஸோ டிப் அண்ட் டோன் நடக்கிறது எல்லாமே அவங்க நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ வரைகிறது நான் சொன்ன மாதிரி நல்லா வரைகிறது, சர்க்கிள் பண்றது, ஸ்கொயர் போடுறது, ஒரு ஒரு ரைட் எது லெஃப்ட் எது அது எல்லாமே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சும். லாங்குவேஜா பார்த்தோம்னா அவங்களே ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு கதை வந்து அவங்களே உருவாக்கி சொல்லுவாங்க. 3 வயசுல இருந்து நம்ம சொல்லிக் கொடுத்த கதையை அவங்களே நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு 4 வயசுல நல்லாவே வந்துடும். ஸோ இன்னும் ஏன்டா அப்படி கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது 4 வயசுல இருந்து கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. இது என்ன எல்லா விஷயத்தையும் என்ன ஆராய்ச்சி பண்ணி கேள்வி கேட்கறது இது எல்லாமே 4 வயசுல அவங்களுக்கு வந்துடும். அடுத்து சோஷியலா பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இமேஜினரியா ஒருத்தவங்க கூட இமேஜின் பண்ணி ஒருத்தவங்க அவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்க விளையாடுறது, அவங்க கூட பேசுறது இதெல்லாமே அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து அவங்களே யார் ஹெல்ப்பும் இல்லாம டாய்லெட் போகுது அது எல்லாமே 4 வயசுல அவங்களுக்கு வந்துடும். ஸோ 5 வயசுல பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே விளையாடுவாங்க, நல்லா 2 காலையும் தூக்கி தூக்கி ஸ்கிப் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து ட்ரையாங்கிள் மாதிரி வரைகிறது, ஒருத்தர் எழுதுறது அதே மாதிரி காப்பி பண்ணி அதே மாதிரி ஸ்கிரிபிள் பண்ணி எழுதுறது, ஸோ லேஸ் ஷூ லைஸை டைப் பண்றது இதெல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து கம்பேர் வெயிட், ஒரு இது தூக்குனா அது வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கீழே வச்சுட்டு இன்னொன்று தூக்குறது அந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அடுத்து லாங்குவேஜ் பார்த்தோம்னா இன்னும் டே எது நைட் எது அப்படிங்கெல்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நைட்டு இது டே வருது, நாளைக்கு நேத்தி அப்படிங்கிறதுதான் அவங்களுக்கு புரிஞ்சுக்கும், அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. 6 வயசுல வந்து அடிஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும், 7 வயசுல சப்ட்ராக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, 8 வயசுல மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, 10 வயசுல நல்லா மல்டிப்ளை பண்றது, ஸ்பெல்லிங் எல்லாம் லேர்ன் பண்றது, எழுதுறது எல்லாமே நல்லாவே வந்துடும். ஸோ இதுல வந்து இதெல்லாம் நமக்கு தெரியுது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதுல ஏதாச்சும் டிலே இருக்கு, இதுல ஏதாவது கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்டல் டிலே, அதனால என்ன டிசீஸ் கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பொதுவாவே 2 மாசம் ஆனா 3 மாசம் ஆனா நல்லா ஹோல்டிங் இருக்கான்னு பார்ப்பாங்க, சோஷியல் ஸ்மைல் இருக்கான்னு பார்ப்பாங்க. முக்கியமானது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா 6 மாசத்துல கண்டிப்பா ரோல் ஓவர் ஆகும், குப்புற படுக்கணும், தலை நல்லாவே 6 மாசத்துக்கு அப்புறம் 5 மாசத்துக்கு அப்புறம் நிக்கணும், அதுக்கப்புறமாட்டி சோஷியல் ஸ்மைல் 2 மாசத்துல வரணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்றது. அதுக்கப்புறமாட்டி 4 வயசுல டிரைவ் பண்றதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதெல்லாமே அவங்க டாய்லெட் ட்ரைனிங் எல்லாமே 4 வயசுக்கு அப்புறம் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. 1.5 வயசுல சாப்பிடுறது, ஒரு 2 வார்த்தைகள் வந்து 2 வயசுல பேசுறது. அதுக்கப்புறமாட்டி முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா
எழுந்திரிச்சு உட்கார்றது, 8 மாசத்துல உட்கார்றது, நடக்கிறது 1 வயசு 1.5 வயசுல. ஸோ நடக்க டிலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து செரிப்ரல் பேரலைசிஸ், சிபி அப்படிங்கிற ஒரு டிசீஸ் கண்டிஷன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பேசுறதுல டிலே வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒன்ஸ் ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல விஷுவலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால அவங்களுக்கு வந்து பேசுறது டிலே ஆகலாம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த எப்படி அவங்க வந்து ஒவ்வொரு வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம ஒரு டிசீஸ் கண்டிஷன் இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி ஸ்பீச் டிலே இருந்துச்சுன்னா ஹியரிங் அண்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே. அடுத்து படிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கலாம், டிஸ்லெக்சியான்னு சொல்லுவாங்க. படிக்கிறதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு டிலே ஸ்பீச் இருக்கும். ஆட்டிஸ்டிக் கிட் அவங்களுக்குலாம் டிலே ஸ்பீச் இருக்கும். அடுத்து மோட்டார் டெவலப்மெண்டல் டிலேல தான் நான் சொல்லியிருக்கேன். எந்திரிச்சு நடக்க லேட் ஆச்சு, எந்திரிச்சு நிக்க லேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு நியூரோ மஸ்குலார் டிசார்டர் ஏதாச்சும் இருக்கலாம். சிஇடி, சென்ட்ரல் செரிப்ரல் பேரலைசிஸ், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம். அடுத்து மயோபதி, மசில்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அடுத்து குளோபலா அவங்களுக்கு ஏதாச்சும் டிலே இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ராயின்ட்ரைன்ல குழந்தைங்க வயிற்றுல இருக்கும் போதே ஏதாவது ப்ராப்ளம், இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணலாம். அடுத்து வேற ஏதாவது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி இருக்கா அப்படிங்கறத டிலேல பார்க்கலாம். அடுத்து தைராய்டு டிசார்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, ஹைப்போதைராய்டிசம் இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து டெவலப்மெண்டல் டிலே இருக்குன்னா நம்ம யோசிக்கலாம். ஸோ மால் நியூட்ரிஷனா இருக்காங்க, டிபி இருக்கு, அந்த மாதிரி கண்டிஷனும் நமக்கு டெவலப்மெண்டல் டிலேல கொண்டு போய் விடும். ஸோ நியூரோகுட்டேனியஸ் டிசார்டர்லையும் நியூரோகுட்டேனியஸ்னா நியூரோஸும் ஸ்கின் சம்பந்தமான ஒரு டிசார்டர். அது வந்து நம்ம நியூரோகுட்டேனியஸ் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அது இருந்தாலும் அவங்களுக்கு டெவலப்மெண்டல் டிலே இருக்கலாம். டவுன் சிண்ட்ரோமா இருக்காங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா டெவலப்மெண்டல் டிலே இருக்கும். ஸோ இந்த டெவலப்மெண்டல் டிலே வந்து நான் சொன்ன மாதிரி இந்தந்த வளர்ச்சி இடத்துல இந்தந்த பருவம் இந்த இடத்துல நம்ம அடையணும், இந்த விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணலன்னா தான் நம்ம டெவலப்மெண்டல் டிலே சொல்லுவோம். அப்படி டிலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன டிசீஸ் கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து சீக்கிரமா ட்ரீட்மெண்ட், சீக்கிரமா மேனேஜ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஹோமியோபதியில நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு டிலே இருக்கு, எந்த இடத்துல டிலே இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம வந்து ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். முக்கியமா ஹோமியோபதியில வந்து ஆன்டிநேட்டல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம். நாங்க வந்து இந்த குளோபல் டெவலப்மெண்ட் டிலேயோ இல்ல பேபிஸ் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலுமே முக்கியமான காரணம் வந்து அவங்க வந்து குழந்தையா இருக்க குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே அவங்க அம்மா எந்த மாதிரி மனநிலையில வந்து பாதிச்சிருக்காங்க, எந்த மாதிரி மனநிலையில அவங்க இருந்திருக்காங்க, அவங்களுக்குள்ள கஷ்டங்கள் அது எல்லாத்தையும் நாங்க முதல்ல அனலைஸ் பண்ணுவோம். அதை வச்சுதான் நாங்க ஹோமியோபதிக் மெடிசன்ஸே செலக்ட் பண்ணுவோம். முக்கியமா அந்த குளோபல் டெவலப்மெண்டல் டிலேக்கு அம்மா வயிற்றுக்குள்ள குழந்தைங்க என்னென்ன ட்ரபிள் ஆயிருக்காங்க, இன்ஃபெக்ஷன் வந்திருக்கா, அம்மாவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்திருக்கா, அம்மா ஆங்ஸைட்டியா இருந்திருக்காங்களா, அம்மாவுக்கு வேற ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தா, வேற ஏதாவது டிப்ரெஷன் இருந்ததா, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் அம்மா வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து கண்டிப்பா அதை தான் அனலைஸ் பண்ணி குளோபல் டெவலப்மெண்டல் டிலேக்கு வந்து ஹோமியோபதியில மெடிசன்ஸ் கொடுக்கறது. ஓகேவா? அடுத்து டெலிவரி அப்போ எப்படி இருந்துச்சு குழந்தைங்க, ப்ரீடர்மா பிறந்துச்சா இல்ல பிறக்கும் போது ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் அதை வச்சு நம்மளுக்கு இந்த குளோபல் டெவலப்மெண்டல் டிலே இருக்கலாம். ஓகேவா? அடுத்து பிறக்கும் போது ஏதாச்சும் இன்ஜுரி ஆயிருக்கும், அதனால கூட இந்த சிபி அந்த மாதிரி வர்றது வந்து வரும். இதுல வந்து நம்ம என்னன்னா குளோபல் டெவலப்மெண்டல் டிலே வந்து சீக்கிரமா நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம புரிஞ்சு இந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை சீக்கிரமா நம்மளால குணப்படுத்த முடியும், மேனேஜ் பண்ண முடியும். நிறைய வந்து ரொம்ப இது வந்து இப்ப வந்துரும் அட்டைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஸோ நம்ம வந்து கரெக்டா என்னென்ன மந்த்ல என்னென்ன அட்டைன் பண்ணணுங்கிறத என்னென்ன நான் சொன்னீங்கன்னா ஃபைன் மோட்டார், க்ராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, காக்னிட்டிவா எப்படி இருக்காங்க, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களை வந்து சீக்கிரமா மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ இதை மேனேஜ் பண்றது நிறைய வழி இருக்கு. ஹோமியோபதியிலையும் நிறைய நாங்கள் மேனேஜ் பண்றோம். முக்கியமா ஆன்டிநேட்டல் ஹிஸ்டரி, குழந்தைங்க வந்து வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருந்தாங்க, ஆன்டிநேட்டலா எப்படி சஃபர் ஆனாங்க அப்படிங்கிறத பார்த்துனா நாங்கள் வந்து ஹோமியோபதியில மெடிசன் கொடுப்போம். அது போக தெரப்பீஸ்லாம் இருக்கு, ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்கு, எமோஷனலா அவங்கள வந்து கவுன்சிலிங் பண்றது, ஸோ
பிஹேவியரல் தெரப்பி இருக்கு. ஸோ நிறைய தெரப்பிஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மேனேஜ் பண்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஹோமியோபதி வந்து வெரி வெரி குட், வெரி வெரி எஃபெக்டிவ் இன் திஸ் குளோபல் டெவலப்மெண்ட். நல்லாவே மேனேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ நிறைய டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ் சீக்கிரமா அனலைஸ் பண்றது, அது மூலியமா நம்ம இங்க டெவலப்மெண்டல் டிலே பத்தி ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்து we can manage the children. ஸோ இதுதான் டெவலப்மெண்டல் டிலே பத்தி ஒரு ஒரு சின்ன சிஸ்டம் மாதிரி சின்னதான் நான் சொல்லியிருக்கேன். நன்றி. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படி ஏதாவது இருந்தால் என்னை கான்டாக்ட் எப்பனாலும் பண்ணலாம். ஹோமியோபதியிலும் இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. நன்றி. மேடம் ஆக்சுவலா நல்லா இருந்தது. நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க, புது புது தகவலா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா வந்து யாருமே பேசாத விஷயத்த வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க. டெவலப்மெண்ட்ன்றத வந்து நான் இது வரைக்கும் பார்க்கல. ஆக்சுவலி நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் டீம்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன விஷயம் அப்படின்னா, ஹோமியோபதியில ஒரு பீடியாட்ரிக் வந்து பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஆக்சுவலி நியூவா இருக்கு, கேள்விப்படாத விஷயமா இருக்கு. ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா, மோர் தென் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1200 1200 எபிசோட் பண்ணிட்டேன். ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொல்றது நியூவா இருக்கு. இது வரைக்கும் டாபிக் நான் பண்ணதே கிடையாது. இந்த சைடு நான் யோசிக்கல ஆக்சுவலி. வெளியே தெரியல. ஆக்சுவலி இங்க சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் இருந்த ஆளுக்கே நம்மளுக்கு தெரியலன்னும் போது, பட் மெடிக்கல் டீம்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப இதுவா இருக்கு, நினைக்கும் போது ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். ரெண்டாவது நிறைய ஹோமியோபதி டாக்டர் வந்து டாக்டர் பவித்ரா நிறைய பேர் ஜாயின் பண்ணி இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஆக்சுவலி வந்து சைல்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா வந்து மோர் தென் வந்து நிறைய செஷன் நீங்க கொடுக்கணும். ஒரு இன்ட்ரோ செஷனா எடுத்துக்கிறோம் நாங்க இந்த டீம்ல. கண்டிப்பா சார். பீடியாட்ரிக்ஸ் பத்தி சைல்டோட விஷயம் எவ்வளவு நம்ம அவேர்னஸ் ஆகி எவ்வளவுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தடுக்கலாம் இல்லையா, எந்த கம்ப்ளைண்ட் வராம. ஹோமியோபதியில நல்ல கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல அதுதான் சொல்லிட்டேன் நானு. நான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்க்கல. ஹோமியோபதியில ஒரு சைல்ட் டெவலப்மெண்ட் ஒரு பீடியாட்ரிக் இருக்குன்றது இது வரைக்கும் நான் பார்க்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ஆக்சுவலி. இது லேட்டஸ்டா வந்த ஃபீல்ட் மேடம். ஹோமியோபதியில வந்து சைல்ட் டெவலப்மெண்ட்ன்றது அது எஸ் சார். ஆக்சுவலா இது வந்து பீடியாட்ரிக்ஸ்ங்கிறது ஹோமியோபதியில முக்கியமா ஹோமியோபதிக் பீடியாட்ரிக்ஸ் தான் சார். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பில்ஸ் எடுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்க ஆசைப்பட்டு அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா இது ஸ்வீட் பில்ஸ் தானே எல்லாமே. நல்ல ஸ்கோப்பும் இருக்கும் சார். ஹோமியோபதி வந்து பீடியாட்ரிக்ஸ்க்கு பயங்கர ஸ்கோப் இருக்கு. பீடியாட்ரிக்ஸ்ல பிஜியும் நாங்க பண்றோம், எம்டி பீடியாட்ரிக்ஸ் ஹோமியோபதியில. ஆக்சுவலி வந்து பீடியாட்ரிக்னு எடுத்திருக்கீங்க, இதுலயே வந்து நிறைய விஷயம் அடல்ட் ரிலேட்டடா கூட நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயம் வந்து வெளியே வரும். ஏன்னா வந்து நிறைய கமாண்ட்ல பண்றது வந்து அடல்ட் ரிலேட்டடாவும் வச்சிருப்பாங்க, ஒன்லி பீடியாட்ரிக் ரிலேட்டடா இல்லாம கொஞ்சம் மேல அப்படியே 5 years 10 years சொல்லி எடுத்து போகும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த கேட்டுட்டாங்க. கண்டிப்பா நம்ம பண்ணி தருவோம் ஃபியூச்சர்ல. தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ சார். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நான் லைன்ல வரேன். தேங்க்யூ.